ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி என்எஸ் கார்டனில் என்னென்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். இது கொஞ்சம் என்எஸ் கார்டன்லாம் க்ளீனிங் ஒர்க் இருந்தது. ஸோ அந்த க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே விட்டு போன அந்த குழிகளுக்கு எல்லாமே புதுசாக தென்னங்கன்று நம்ம வந்து வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இந்த தென்னங்கன்றுக்கெல்லாம் என்ன மாதிரியான உரங்கள் வச்சா நல்லா வளரும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா அது எங்களுக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளோட தோட்டம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதே களைகள் எல்லாம் அதிகமாக தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரொட்டேட்டர், தட் மீன்ஸ் இந்த கலப்பை இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த டிராக்டர் வர வச்சு நம்ம இதெல்லாமே க்ளீன் பண்ணியிருக்கோம். க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தான் நம்மளோட தென்னங்கன்றுங்களுக்கு எல்லாமே நம்ம உரம் கொடுக்கணும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் இங்கே போயிட்டுருக்கு. நேற்று அடித்த மழையில் நிலங்கள் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக உழுகிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து டிராக்டர் வந்து உழுதுட்ருக்காங்கங்க. ஸோ கிட்டத்தட்ட என்எஸ் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 150 தென்னை மரம் இருக்கும். கிட்டத்தட்ட அதோடய வயசு பார்த்திங்கன்னா 3 வருஷம் இருக்கும். ஸோ நம்ம வாங்கும்போதே இந்த மரங்கள் எல்லாமே இந்த லெவலில் தான் நம்ம வாங்கினோம். அவங்க வந்து ரொம்பவே கேர் பண்ணிக்காமல் விட்டுட்டாங்க. இதுக்கு முன்னாடி ரொம்பவே வந்து களைகள் அதிகமாக தான் இருந்தது. ஸோ அதெல்லாமே நம்ம இப்போ க்ளீன் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ப்ராசஸ் தான் நடந்துகிட்ருக்கு. இதிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு தென்னங்கன்றுகள் வந்து நல்லா வளர்ந்துருக்கு, நல்ல க்ரோத் இருக்குது. ஒவ்வொன்றில் பார்த்திங்கன்னா வண்டுகள் வந்து அரித்து சாப்பிட்றதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குமே நம்ம வந்து என்ன மாதிரியான மருந்துகள் கொடுக்கலாம், என்ன மாதிரியான உரங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ளீனிங் ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து நிலத்தை நல்லா உழுது கொடுத்துச்சு அப்படின்னா பயிர்கள் வளர்கிறதுக்கு நல்லா ஊக்கமாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ நம்மளதில் பார்த்திங்க அப்படின்னா தென்னை மரங்கள் மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸுமே 1-2 நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதுலேயுமே நிறைய ஃப்ரூட்ஸ் செடிகள்லாம் பார்த்திங்கன்னா காஞ்சு போயிருந்தது. நாங்கள் இந்த கார்டன் வந்து டேக் ஓவர் பண்ணும்போது நிறையா காஞ்சிருந்தது. அது எல்லாமே நாங்கள் இப்போ வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புது செடிகளுமே நாங்கள் நட்டிருக்கோம். ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கிறது தான். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பழைய கருகின செடிகள் எல்லாமே அகற்றிட்டு இப்போ நம்ம வந்து புதுசாக தென்னங்கன்றுகளும் பல வகைகளும் நம்ம நட்டிருக்கோம். உழுதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கார்டன் எந்த அளவு எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்களா. பார்க்கவே வந்து அவ்வளோ ஒரு ரம்மியமான காட்சியாக இருக்குது. ஸோ கார்டனை பார்க்குறக்கே இப்போ தான் நீட்டாக இருக்குதுன்னு சொல்லுவேன் நான். இதுக்கு முன்னாடி பிஃபோர் பிக்சர்ஸ் நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோஸில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் வந்து ஆஃப்டர் இது உழுதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா கார்டனே வந்து க்ளீனாக இருக்குது, பார்க்குறக்குமே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இன்னுமே நம்ம இந்த தென்னை மரத்துக்கெல்லாம் உரங்கள் கொடுத்தோம் அப்படின்னா இன்னுமே நல்ல க்ரீனிஷாக வந்து மாறுன்றது என்னோடய தாட்டு. ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்ஸ் இருக்குது, சப்போட்டா இருக்குது, பலாச்செடிகள் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இன்னுமே உரங்கள் தேவைப்படுதுங்க. ஸோ எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ புதுசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் வந்து அல்ஃபோன்ஸா மாம்பழம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மாம்பழமும் இம்மான் ஃப்ரூட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இம்மான் அந்த வகையை சேர்ந்த மாஞ்செடிகள் தான் 2 வந்து நம்ம இங்கே நட்டிருக்கோம். ஸோ அதோட க்ரோத்துமே எப்படி வரும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ விழுதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம கார்டனே அவ்வளோ நீட்டாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த அப்டேட்ஸை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.